அப்படியே இமேஜின் பண்ணு, நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன் உட்காந்து கத்திட்டு இருக்கீங்கனாக்க ஒன்னும் நடக்காது. தருதரம் பிடிச்ச நாய, சோத்துக்கு வழி இல்ல, எதையும் பண்ண மாட்டேங்கிற, எதுவும் வர மாட்டேங்குது, நீ பண்ணாலும் உருப்பட மாட்டேங்குது. முல்லர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு பின்னாடி அதை சார்ந்து ஏகப்பட்ட லிட்ரேச்சர்ஸ் உருவாகி அது ஒரு லார்ஜ் அட்ராசிட்டி மெட்டீரியல், மிஸ்கைடிங் மெட்டீரியல் உருவாகி அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு தான் அறகுறையா இதுங்க கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், பாசிட்டிவ் திங்கிங், அப்படியே இமேஜின் பண்ணு, நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன் உட்காந்து கத்திட்டு இருக்கீங்கனாக்க ஒன்னும் நடக்காது. நீங்க எங்க இருந்து உருவாகிறீங்களோ அந்த குவாண்டம் ஃபீல்ட டச் பண்ற வரைக்கும் உங்க விஷுவலைசேஷன் எல்லாமே டுவலா தான் இருக்கும். டுவல்னா நீங்க நான் பெரிய பணக்காரன் ஆவரம் வர்றேன் அப்படின்னும் பொழுதே, நான் வெல்த் மேனிஃபெஸ்ட் பண்றேன் பாரு, நான் ஹெல்த் மேனிஃபெஸ்ட் பண்றேன் பாரு அப்படின்னும் பொழுதே இன்னொரு பக்கம் அப்படியே சந்தேகம் வரும். தருதரம் பிடிச்ச நாய, சோத்துக்கு வழி இல்ல, எதையும் பண்ண மாட்டேங்கிற, எதுவும் வர மாட்டேங்குது, நீ பண்ணாலும் உருப்பட மாட்டேங்குது, நீ எங்கடா மேனிஃபெஸ்ட் பண்ண போற, இப்ப அடுத்த வேலை சோத்துக்கு வழியே போடுறா, அடுத்த மாசத்துக்கு வழியே போடுறா அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்தே இந்த டுவலா மட்டும்தான் இது நடக்குங்கய்யா. இந்த குவாண்டம் ஃபீல்ட்ல, பிந்து மண்டலத்தில் நீங்கள் எங்கிருந்து உருவாகின்றீர்களோ அந்த மூலத்தில் தோன்றா நிலையில ஒடுங்கனீங்கன்னா மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆவீங்க. அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆயிடும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க போகாம அந்த தோன்றா நிலையில் ஒடுங்காம நீங்க எவ்வளவு இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பண்ணாலும், விஷுவலைஸ் பண்ணும் பொழுதே அந்த டுவல் பார்ட் ஆரம்பிச்சிருங்கய்யா. இந்த பார்ட் அடிக்கும். நீங்க கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணும் போதே கிரியேட்டிவ் நெகட்டிவிட்டி வந்துரும். நெகட்டிவிட்டி நீங்க கிரியேட் பண்ணலாம்னு வந்துரும். எத்தனை பேர் இந்த டுவாலிட்டியில சிக்கிட்டு தவிக்கிறீங்க.